ஏங்க அனிதா இருக்கால்ல? ஆமா, எத்தனை அனிதா இருக்காங்க? எப்படி அவ்வளவுதான் சொல்றேன்னு கரெக்டா கண்டுபிடிச்சேன்னு கேட்டு என்கிட்ட சண்டைக்கு வருவா. எந்த அனிதா? போன வாரம் மால்ல பார்த்தோம்ல, அவன் நம்பர் இருக்கா? இவ ஃப்ரெண்டு நம்பர் இவகிட்ட இருக்காதா? இல்ல டாக் டைம் முடிஞ்சிருக்குமா? இல்லையே, போன வாரம் தானே ரிசர்ச் பண்ணேன். சம்திங் ராங். என்கிட்ட இல்லையே. ஓ, அவ நம்பர் வேற மிஸ் ஆயிடுச்சு. Facebookல வேற இருக்காளான்னு தெரியல. இவ எதுக்கு ஒரு ஆப் பத்தியும் கேக்குறா? அடுத்து இன்ஸ்டாகிராம் கேட்பாளோ? இன்ஸ்டாகிராம்ல இருப்பாளோ? நினைச்சேன். இருக்க மாட்டான்னு சொன்னா யூஸ்வலா சொல்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மாத்தி சொல்லி பாப்போம். விட்டாலும் விட்டுருவா. இன்ஸ்டால இல்லாம யார் இருக்கா இப்பெல்லாம்? அவ ஐடி தெரியுமா? இவ ஏன் இப்படி என்ன நோண்டி நோண்டி கேட்கறா? ஒருவேளை நான் அவளை ஸ்டாக் பண்றது தெரிஞ்சிருக்குமோ? இல்லையே, நான் அவளை ஃபாலோ கூட பண்ணல. வாய்ப்பே இல்லையே. ஒருவேளை போட்டு வாங்குறாளோ? முதல்ல இடத்த காலி பண்ணுவோம். அவ பேரே தெரியல, ஐடி எப்படி தெரியும்? எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். திமிரு பிடித்தவள் இல்லை, அந்த திமிருக்கே பிடித்தவள். ஓ மை காட், இது அனிதாவோட இன்ஸ்டாகிராம் பையோ. எஸ், வி ஆர் இன் டேஞ்சர். பேசாம சும்மா சைட்டு தான் அடிச்சு நம்மளே சரண்டர் ஆகலாமா? பட் இவ எப்படி கண்டுபிடிச்சிருப்பா? நாம அவளை மீட் பண்ணது போன வாரம் சனிக்கிழமை 5 மணிக்கு. அப்ப உங்க ஃபாலோயிங் கவுண்ட் 680. 6 மணிக்கு 681. அந்த ஒண்ணு திமிருக்கே பிடித்தவள், அதான் அனிதா. அவ உன்னை ஃபாலோ பேக் பண்ணலன்னு 8 மணிக்கு ரோஷம் வந்து அவளை அன்ஃபாலோ பண்ணிருக்க. அவ போட்டிருக்கிறது மொத்தம் 173 போஸ்ட். அதுல 86 போஸ்ட் அவளோட போட்டோவும் வீடியோவும். அதுல ஒண்ணு விடாம லைக் போட்டிருக்க. அப்பவும் அவ கண்டுக்கலான்னு அவ கமெண்ட்டுக்கெல்லாம் போய் லைக் போட்டு வச்சிருக்க. கேட்டா அவ ஐடியே தெரியாதுங்கிற. மட்டிக்கு நாறு ஒத்திரி வர காப்பாத்தணும்.